Hey hi everyone, இன்னைக்கு நம்ம ASIC Gel Pulse 16 தான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 10 km ரன் பண்ணி அது எப்படி இருந்துச்சுன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது அவங்களோட என்ட்ரி லெவல் மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரைனர் சொல்லலாம். நியூட்ரல் ரன்னர்ஸ் அண்ட் ஹை ஆர்க் உள்ள அந்த ரன்னர்ஸ் அண்ட் நியூட்ரல் ரன்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இது சூட் ஆகும். ஸோ இது வந்து சம்திங் லைக் நிம்பஸோட பிரதர்னு சொல்லலாம். நிம்பஸ் வந்து அவங்களோட ப்ரீமியம் மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரைனர். இது அவங்களோட ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் ஷூ. இது ரிலீஸ் ஆகும்போது இந்த 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 நிம்பஸ் வந்து 25th வெர்ஷன். இதுதான் மொத்த ரன்னிங் இண்டஸ்ட்ரியவே மாற்றுச்சுன்னு சொல்லலாம். இது வந்ததுக்கப்புறம் தான் மேக்ஸ் குஷன்ன்ற டேர்ம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. எல்லா பிராண்டுமே அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 ஃபுட்டில் அவ்வளோவா ஃபோம் கொடுக்க மாட்டாங்க. லைக் 25 தான் மேக்ஸாக இருக்கும். பட் நிம்பஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து தே ஜஸ்ட் ப்ராட் த மேக்ஸ் குஷன் ஃப்ரம் 22லேருந்து 25 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 28 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா பிராண்டுமே அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஷூ வந்து அதோட பிரதர்னு நான் சொன்னதுக்கு ரீசன், டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். யூ கேன் see the design here. லிட்டரலாக இதோட சேம் டிசைன். அது வந்து ப்ரீமியம் ஃபோமில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட FF Blast ப்ளஸ் பியோர் ஜெல் டெக்னாலஜி, இதுலேயும் பியோர் ஜெல் டெக்னாலஜி. பட் இதோட ஃபோம் வந்து ஃப்ளைட் ஃபோம். இது அவங்களோட மிட் டயர் ஃபோம்னு சொல்லலாம். ஸோ லைக் ப்ரீமியம் ஷூஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து தே வில் யூஸ் ஃப்ளைட் ஃபோம். பிளாஸ்ட் ப்ளஸ் பிளாஸ்ட் மேக்ஸ் பிளாஸ்ட் டர்போ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு படி கீழே, அதாவது மிட் லெவலில் FF தட் இஸ் ஃப்ளைட் ஃபோம் ப்ளஸ் அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஷூ வந்து இந்தியாவில் வந்து 15th வெர்ஷன் வந்து less than 5,000க்கு போகுது. 15க்கும் 16, இது 16th வெர்ஷன், நியூவர் வெர்ஷன். இது வந்து நியர்லி 8,000, 6லேருந்து 8க்கு போகுது அந்த ரேஞ்சில். இதுக்கும் 15க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 15ல் கொஞ்சம் அப்பர் வந்து இது வந்து இன்ஜினியர்ட் மெஷ். ரெண்டே சேஞ்ச் தான். 16th வெர்ஷன் கொஞ்சம் லைட் வெயிட், 240லேருந்து 250. இன்ஃபேக்ட் நான் இந்த லெவல் லைட் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சே பார்க்கல. நிம்பஸ் வந்து 300 கிராம் இருக்கும். 300 to 310 கிராம் ஃபார் US 9. இது வந்து 250 கிராம் தான். நான் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ஐ தாட் யூஸ்வலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில், அதாவது என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் எப்பயுமே ஹெவியராக தான் இருக்கும். அப்படி ஹெவியராக இல்லைனா அந்த ஷூ ப்ராப்பர் ரன்னிங் ஷூவெல்லாம் இருக்காது. ஐதர் லைஃப் ஸ்டைல் கம் ரன்னிங் ஷூவாக இருக்கும், இல்லைனா அது லைஃப் ஸ்டைல் ஷூவாக இருக்கும். இது ப்ராப்பர் ரன்னிங் ஷூ. இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே ரன்னிங் ஷூக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு மெட்டீரியல்ஸ் தான். அதெல்லாம் யூஸ் பண்ணி 250 கிராமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வித் த சேம் டிசைன் ஆஸ் நிம்பஸ். என்ன சேஞ்சுனா ரெண்டே சேஞ்ச் தான். வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு 30 கிராம், 20 to 30 கிராம் ஃப்ரம் 15th வெர்ஷன்லேருந்து 16th வெர்ஷன். அண்ட் அப்பர் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் அப்பராக இருக்கும். இது வந்து இன்ஜினியர்ட் மெஷ். அதாவது இந்த மெட்டீரியல் அப்பர் மெட்டீரியலும் அவங்களோட ப்ரீமியம் ஷூஸில் யூஸ் பண்ணுற அப்பர் மெட்டீரியலும் ஓரளவு சிமிலராக கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன், அதாவது 15th வெர்ஷனில் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக லைக் சாக்ஸ் லைக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சேஞ்சு. வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டே சேஞ்ச் தான். ஸோ 15th வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷனுக்கும் உங்களுக்கு அது நல்ல டிஸ்கவுண்ட்டில் போச்சுன்னா அதையே வாங்கலாம். பிகாஸ் ஃபோம் அதே தான், ஃப்ளைட் ஃபோம் இதுலேயும் அதே தான், அதுலேயும் அதே தான். சாஃப்ட்னஸ் லெவலும் மோரல்ல சிமிலர், between 20லேருந்து 21. And then I'm quite shocked for the design pattern they used. Same design, upper வந்து சொன்ன மாதிரி மெஷ்ஷு, லேஸ், டங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபியானது. தென் they use outsole வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இது என்ன ரப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASICஸோட ஹை அப்ரஷன் ரப்பர். அதாவது இந்த அவுட்சோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான, ரொம்ப ஹை டியூரபிலிட்டி வர ஒரு ரப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிம்பஸ்லேயும் அதே தான், இதுலேயும் அதே தான். ஸோ அவங்களோட ப்ரீமியம் ஷூஸில் யூஸ் பண்ணுற ஒரு கிட்டத்தட்ட அந்த ஹை குவாலிட்டி கொடுக்கக்கூடிய அதே டியூரபிலிட்டி ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட என்ட்ரி லெவல் ஷூவில் கூட எவ்வளோ மைன்யூட்டாக ஒரு ரன்னிங்க்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் ப்ரைஸை வந்து ஓரளவு அதே மாதிரி ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் வை ஐ எம் இம்ப்ரெஸ்ட். திஸ் இஸ் லிட்ரலி என்ட்ரி லெவல் நிம்பஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஹீல் வந்து சாஃப்டாக இருக்குது, 4 ஃபுட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிம்பஸ் பார்த்தீங்கன்னா 42 இன் ஹீல் அண்ட் 4 ஃபுட்டில் வந்து 35 வரும். இது வந்து ஹீலில் 35, 4 ஃபுட்டில் வந்து 27, 8 மில்லிமீட்டர் ட்ராப்பு. நிம்பஸோட ஹைட் ஃபீல் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் வந்து 35 இன் ஹீல்லாம் வந்து மேக்ஸ் குஷனில் வந்துடும். 4 ஃபுட்டில் 27 வந்து அப்சல்யூட்லி ஃபைன்.
உங்களுக்கு வந்து நல்லா பயங்கர ப்ரொடெக்ஷன் தரும். A6 Pulse 16ல் 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இது வந்து நிம்பஸ் 25, 26, 27 எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோட குட்டி பிரதர் தான். அவங்களும் அந்த மாதிரி தான் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி தான் ஐ மீன் என்ட்ரி லெவல் நிம்பஸாக தான் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிம்பஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹெவியர் அண்ட் கொஞ்சம் பிகர் ஷூவாக இருக்கும். இது கொஞ்சம் மினிமலிஸ்டிக் ஷூ மாதிரி உங்களுக்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் அதோட வெயிட் கூட 260 கிராம், நிம்பஸ் வில் பி லைக் 300 கிராம் வரும். ஸோ அதே மாதிரி ரைடோட ஃபீல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% 80% ஆஃப் த ரைட் ஃபீல் ஆஃப் நிம்பஸ் இதில் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாட்டாக போகணும் அப்படின்னா அப்பர் ஸோ எல்லா ஓவரால் டிசைனே அவங்க நிம்பஸில் இருந்து தான் அப்படியே ரிப்ளிகா பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அந்த டிசைனில் எங்கெல்லாம் அவங்க ப்ரைஸை கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஹீல் பேடிங் நல்லா திக்காக ஒரு ப்ரீமியம் ஷூவில் இருக்கிற அதே மாதிரி ஒரு திக்கான ஒரு சாஃப்டான ஒரு பேடிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹீல் கவுண்டரும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஹீல் கவுண்டர், ஒரு நியூட்ரல் ரன்னர் அண்ட் ஒரு மைல்டு ப்ரொனேட்டருக்கு எந்த மாதிரியான ஸ்டிஃப் ஹீல் கவுண்டர் வேணுமோ அந்த லெவலில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஹீல் கவுண்டர் அண்ட் பேடிங் எனக்கு நிம்பஸில் இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. நிம்பஸில் இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் ஃபீல் உங்களுக்கு தரும். இதில் கொஞ்சம் ஒரு 70% ஆஃப் தட் ப்ரீமியம் ஃபீல் நீங்கள் இதில் ஃபீல் பண்ணுவீங்க. ஹீல் டாப் கூட இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷூவை போடும்போது. அண்ட் தென் டங் கசட்டட் தரமாட்டாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில் எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கசட்டட் இங்கே மட்டும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க பியூட்டிஃபுல்லாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் லேஸ் டைப் பண்ணும்போது அது ரெண்டு பக்கமும் எங்கேயுமே ஸ்லிப் ஆகாது. அண்ட் தென் இட் ஹேஸ் ஒரு நல்ல ஒரு ரொம்ப லக்ஸூரியான ஒரு மெட்டீரியலில் பண்ணலை, பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லேஸ் டைட்னஸ் இல்லை. அதையும் அவங்க வந்து டிசைனில் வந்து அதை நோட் பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லேஸ் வந்து ரொம்ப ஒரு லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில் இருக்கிற மாதிரியான லேஸ் இல்லை. இது கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லேஸ் தான். நீங்கள் ரன்னர்ஸ் நாட் கூட போடலாம், பட் ரன்னர்ஸ் நாட் தேவைப்படாது. ஏன்னா அப்பர் வந்து கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் ஸ்னக் ஃபிட்டாக தான் இருக்குது. நிம்பஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு லக்ஸூரியான ஒரு ஸ்னக் ஃபிட் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரியான டிசைன் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்னக் ஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரன்னர்ஸ் நாட் தேவைப்படாது. அண்ட் தென் 4 ஃபுட்டில் எனக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஹைட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து நீங்கள் கேஷுவல் ஷூ அண்ட் என்னோட லைஃப் ஸ்டைல் ஷூஸ்லாம் இந்த ஹைட் இருக்காது. ஸோ இங்கேருந்து இந்த ஹைட் இருக்கா, இந்த ஹைட் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஃபுட் இங்கே இருக்கும், அங்கே கொஞ்சம் இது ஹைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் வென்டிலேஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாங் ரன்னிங் போகும்போது உங்கள் டோஸை நீங்கள் சம்டைம் வந்து நீங்கள் ஸ்ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெலாம் அந்த ஒரு ஸ்பேஸ் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் நான் ரொம்ப மைன்யூட்டாக நான் செக் பண்ணுவேன். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிம்பஸ்லையும் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இதுலேயும் டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னோடய US 9 இது ட்ரூ டு சைஸ் தான். ஸோ அதனால் ஐ ஹாவ் ஸ்பேஸ், எனக்கு நெயில் அளவுக்கு எனக்கு டோ பாக்ஸில் ஸ்பேஸ் இருக்குது. பட் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்பரில். அது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 118 மில்லிமீட்டர் இந்த 4 ஃபுட் விச் இஸ் இனஃப். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 115க்கு மேலே இருந்தாலே ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். பட் என்னென்னா எனக்கு வந்து இந்த சைடில் வந்து எனக்கு ஸ்லைட்டாக ரப்பிங் ஃபீல் ஆகுது. எப்போனா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரையும் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் அதுக்கு மேலே போகிறீங்க, ஒரு ஹாஃப் மேரத்தான் இதை யூஸ் பண்ணி போகிறீங்கன்னா மேபி ஸ்லைட்டாக உங்களுக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு ரப்பிங் சென்சேஷனுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா உங்களோட டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்வெல் ஆகும்ல, ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஸ்வெல் ஆகும்னால அப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் தேவைப்படும். அப்பரில் எனக்கு இருக்குது, டோ பாக்ஸில் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது 4 ஃபுட்டில். ஆனால் வந்து சைடில் எனக்கு ரப்பிங் ஒரு 3 ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த குஷன் வந்து ஃப்ளைட் ஃபோம், முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃப்ளைட் ஃபோம்ன்றனால நீங்கள் வந்து லைக் ஸ்லோவாக போகும்போது உங்களுக்கு நல்ல ஹை ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் தரும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸை பிக்கப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லைட்டாக உங்களால் அந்த எனர்ஜி ரிட்டனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்பரில் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், டங் எல்லாமே பிரச்சனை இல்லை. மிட்சோலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளைட் ஃபோம் அவங்களோட கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு மிட் லெவல் ஃபோம். எனக்கு வந்து ரைடு வந்து எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. நீங்கள் எனிவேர் ஃப்ரம் ஒரு
530 எனிவே ஃப்ரம் 9-10 பேஸ் வரைக்குமே இந்த ஃபோம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு சாஃப்டாக கொஞ்சம் ஒரு ப்ளஷ் ஃபீலிங் தரும். நாட் லைக் நிம்பஸ், பட் ஒரு 70-80% நிம்பஸ் ப்ளஷ் ஃபீலிங் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் அவுட் சோல் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் ரன்னருக்கு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த டிசைனை பாருங்கள். இந்த அவுட் சோல் ரப்பர் வந்து செம்ம கிரிப்பியாக இருக்குது. ஸோ அவங்க எங்கே இதை கவர் பண்ணியிருக்காங்க, மிட்ஸோவில் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போது இந்த ஷூ இட்ஸ் ஒன்லி ஃபார் நியூட்ரல் ரன்னர். நியூட்ரல் ரன்னர் எங்கே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஐதர் இந்த ஏரியாவில் இல்லைனா இந்த ஏரியாவில். இங்கே அவங்களுக்கு வந்து வேர் அண்ட் டேரே இருக்காது. பிகாஸ் இப்படி ஃபுட் பண்ணுவாங்க, இல்லை இப்படி பண்ணுவாங்க. இப்போ இதுவே நீங்கள் ப்ரொனேட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல உங்களுக்கு வேர் அண்ட் டேர் வரும். அதனால் இந்த இடத்துல ரப்பர் அதிகமாக அந்த சப்போர்ட் ஷூவில் இருக்கும். இதில் இல்லை பாருங்கள். ஸோ இது நியூட்ரல் ரன்னர்ஸ். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஷூ தேவைப்படும் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஸ்லைட்டாக ப்ரொனேட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேர் அண்ட் டேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி டிசைன் அப்படியே நிம்பஸ் பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். less than 5,000க்கு ஜெல் பல்ஸ் 15 கிடச்சிங்கன்னா தட் இஸ் லைக் என்ட்ரி லெவல் நிம்பஸ். நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் மேரத்தான் வரைக்குமே எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டார்டிங் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ தான் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேருந்து ஸ்லோவாக ஒரு 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராக்ரஸ் ஆகி ஒரு 10லேருந்து 15 ஹாஃப் மேரத்தான் கூட ட்ரை பண்ணுவீங்க, ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்குலாம். அப்போது அந்த ஷூ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களோட பட்ஜெட் 5,000க்குள்ளே இருந்தால் ஐ ரெக்கமெண்ட் திஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா, லைட் வெயிட் அண்ட் நேரோ ஃபீட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரூ டு சைஸே போய்க்கலாம். பட் இப்போ நீங்கள் ஸ்லைட்டாக ஹெவியராக இருக்கீங்க அண்ட் தென் உங்களோட ஃபுட் வந்து ஒய்டராக இருக்குது, இந்த 2 செக்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா I'll suggest to go half size higher from your usual running shoe size. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 ஃபுட்டில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ரப்பிங் வருது. நீங்கள் ஹெவியராக இருந்தாலோ இல்லை ஒய்டர் ஃபுட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹாஃப் சைஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பேஷியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரன்னிங் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நீங்கள் நேரோ ஃபீட் அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூஷுவல் சைஸே போய்க்கலாம். இல்லை நீங்கள் அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் நிறையா பேர் வந்து எனக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும், ஷூ நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், லைக் ஓவராலாக இதோட சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, வாபிள் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஃபீட் அப்படின்னா ஹாஃப் சைஸ் தாராளமாக போய்க்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த ஷூ இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் கோ ஹாஃப் சைஸ் ஹையர் ஃப்ரம் மை யூஷுவல் சைஸ் ஆஃப் US 9. ஏன் அப்படின்னா நான் இதை போட்டுட்டு ஓடும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஸ்லைட்டாக எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹாஃப் சைஸ் பெருசாக இருந்தால் எனக்கு அப்படியே லிட்டரலாக நிம்பஸில் ஓடுற மாதிரி இருக்கும் அந்த சைஸை பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஒரு 5,000 கீழே உங்களுக்கு கிடச்சுன்னா ஐ ரெக்கமெண்ட் ஹைலி. இதில் நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் to 50 கிலோமீட்டர் ரன் பண்ணிவிட்டு ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணுறேன் இதில். ஸோ பண்ணிவிட்டு ஐ கிவ் டீட்டெயில் ரிவ்யூ அபவுட் த டியூரபிலிட்டி அண்ட் த ஃபோம் எப்படி பிஹேவ் ஆகுது ஃபார் ஹாஃப் மேரத்தான் அண்ட் தென் ஸ்லைட்லி ஹையர் பேஸில் நான் ரன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு I'll share my detailed review in this channel. And உங்களுக்கு ரன்னிங் அண்ட் ரன்னிங் ரிலேட்டடான கான்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Thank you so much for watching this video. Yeah, that's it from me. Happy running. Peace.